வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான சம்பா ரவை உப்புமா செய்யலாம் வாங்க. உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சம்பா ரவை உப்புமா அதுக்கு நான் இப்போது 1 கப் சம்பா ரவை எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு. பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் 1, தக்காளி மீடியம் சைஸ் 1, தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கேஷ்யூ நட் முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு. ஒரு பேனில் ஃபஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் கம்மியாகவே விட்டுக்கலாம், ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்து, கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிட்டால் உப்புமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உளுந்து கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும். ஸோ இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு போடுறதுனால உப்புமா ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் வரும். ஸோ முந்திரி பருப்பு ஓரளவு செவந்ததும் அதில் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கரெக்டாக இருக்கும். அதுலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப செவந்து வர வேண்டாம், ஓரளவு வதங்கி வந்தால் போதும். ஸோ ஓரளவு வதங்கினதும் நமக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். விசேஷ வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தக்காளி ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது தக்காளி ஆட் பண்ணி செய்யுங்க, உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்புமா பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உப்புமா ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஃபைனலாக டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு வதங்கி வந்தால் போதும். ஸோ இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எதில் ரவை அளந்து வச்சோமோ அதில் 3 மடங்கு தண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக 2 மடங்கு தண்ணி ஊற்றுவோம். ஒரு டைம் இந்த மாதிரி 3 மடங்கு ஊற்றி செஞ்சு பாருங்கள். ரவை நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 கப் ரவைக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். எல்லா பக்கமும் நல்லா கொதித்து இந்தளவு கொதித்து வந்த உடனே நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எவாப்ரேட் ஆகிடக்கூடாது. எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அளவு தான் ரொம்ப முக்கியம். உப்புமா செய்யும்போது இந்த மாதிரி 3 மடங்கு தண்ணி ஊற்றி செஞ்சு பாருங்கள். ரவை நல்லா வெந்து தனித்தனியாக ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. இந்த டைம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்த தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்க, 1 டேபிள் ஸ்பூன் அதை விட்டுக்கோங்க. இதுதான் ஹைலைட். உப்புமா வறண்டு போகாமல் இருக்கும். நம்ம செஞ்சு வச்ச உடனே பார்த்திங்கன்னா உப்புமா வறண்டுரும். இந்த மாதிரி விட்டு பாருங்கள், உப்புமா வறண்டு போகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். ஃபைனலாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்கு உப்புமா. பாருங்கள், உதிரியாக ரொம்ப சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், உப்புமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உப்புமா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.